மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புரு மங்கையே மங்கை 15. வதனாவும் ரித்திக்கும் சுடரின் சர்ஜரி பற்றி பேச வந்திருக்க அங்கே கார்த்திக்கை கண்டு வதனாவிற்கு இன்ப அதிர்ச்சிதான். ஆனால் ரித்திக்கிற்கோ பல தரப்பட்ட உணர்வுகள் மத்தியில் சிக்கித் தவித்தான். இயலாமை, கோபம், பொறாமை, வேதனை, வலி, குற்ற உணர்வென அவனை இம்சை செய்தன. ரித்திக் வதனா வந்த நோக்கத்தை சொல்ல கதிருக்கும் தெய்வானைக்கும் இதில் விருப்பம்தான். ஆனால் சுடருக்கோ இதில் துளியும் விருப்பமில்லை. எந்த முகத்தை வைத்து பலரும் முகம் சுழித்து அவமானப்படுத்தினார்களோ அந்த முகத்தை வைத்தே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். அந்த வடு நிறைந்த வதனமே தனது நம்பிக்கை என்று கூறினாலும் தன் வாழ்நாள் முழுக்க உடன் வரும் கார்த்திக்கிடம் தன் முடிவை சொல்லி அவனது விருப்பத்தை கேட்டாள். கலை, உன் முகம் எனக்கு பிடிக்கும்தான். ஆனா அதை விட உன் தைரியம், திமிர், குணம், மனசு இதெல்லாம் தான் முதல்ல பிடிக்கும். உன் முகம் பத்தின கவலை எனக்கு துளியும் இல்லை. நீ எப்படி இருந்தாலும் நீ என் மனைவி. உன் முடிவுக்கும் விருப்பத்துக்கும் நான் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டேன். கோ ஹெட் என்றான் அவள் விரல் கோர்த்து. அவனை ஒரு கணம் மனம் காதலாய் பார்த்து மீண்டதை அவளவன் அறியாது போனாலும் ரித்திக் கண்டான். ஒரு மனம் அவள் என்னவள் என்க, மறுமணம் அவள் உன்னவள் அல்ல என்றது. இரண்டும் சேர்ந்து வாதிட்டு அவனை ஒரு வழியாக்கின. கூர்ப்படும் கத்திக்கூட ஒரு மனிதனை ஒரு நொடியில் சாய்த்திடும். ஆனால் கூர்ப்படும் மனசாட்சி மன்னிப்பு கேட்டு மன்றாடினாலும் நித்தம் நித்தம் கொல்லாமல் கொன்றுவிடும். ரித்திக்கின் எண்ணம் இவ்வாறு இருக்க வதனாவிற்கு தன் பொருள் தன்னை விட்டு செல்லாது என்ற நிம்மதி அவளுக்குள் முளைத்தது. இந்த கார்த்திக் முன்னமே வந்திருக்க கூடாதா? தேவையில்லாம சுடர தண்டிச்சிருக்க மாட்டேன். தானும் குற்ற உணர்வில் ஒவ்வொரு நாளும் செத்திருக்க மாட்டேன். இனி ரித்திக் எனக்கு தான் என்று ஜெபம் போல சொல்ல ஆரம்பித்தாள். அவள் மனதில் அத்தனை சந்தோஷம். அதெல்லாம் சற்று நேரத்தில் வடியப் போகிறது என்றறியாமல் இருந்தாள். அனைவரும் பேசிக்கொண்டு இருக்க கதிரின் அலைபேசி ஒலிக்க அதில் கான்ஸ்டபிள் சரளாதான் குற்றவாளியை பிடித்து விட்டதாக இன்ப அதிர்ச்சியை சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். அவரும் வருவதாக கூறி போனை வைத்தவர் அனைவரையும் பார்த்து, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? வர சொல்றாங்க. கதிர் சொன்னதும் எல்லாருக்கும் ஆனந்த அதிர்ச்சிதான். வதனாவை தவிர அவள் முகம் கருத்து விட்டது. வா மாமா போலாம். அவன் யாரு, எதுக்கு சுடர் முகத்தில் ஆசிட் அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அவனு என் கையால அடிக்கணும் மாமா என பற்களை கடித்து கோபத்தை காட்டி நின்றான். மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இரு என்றார். இல்லை சார், கண்டிப்பா அவன் யாருன்னு தெரிஞ்சா சார் சொன்னது போல அவனை அடிச்சே கொல்லணும். அவனும் வெறியாக பேச, முதல்ல அவன் யாருன்னு பார்க்கணும், வாங்கப்பா. இருவரையும் அழைக்க, அப்பா நானும் வரேன் என்று சுடரும் உடன் செல்ல அனைவரும் ரித்திக் காரிலே சென்றனர். அங்கே ஜெயில் கம்பிக்கு பின்னே முத்துவும் மாரியும் தலை குனிந்தவாறே நின்றிருந்தனர். மேலதிகாரியின் இடத்தில் மிலானி அமர்ந்திருக்க அவளை கண்டவளுக்கு தன் தமக்கையை நினைவிற்கு வந்தாள். போலீஸ் தன்னை தேடுவதை மாடன் மூலம் அறிந்து கொண்டவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவன் முன்பே யோசித்ததுதான். பேசாமல் தானாகவே சென்று சரண்டர் ஆகிடலாம் என்று எண்ணியவனுக்கு பயம். செல்ல ஆட்கள் அக்கா மாமாவை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அச்சம்தான் இத்தனை நாள் தவிப்பில் ஆழ்த்த. ஆனால் போலீஸ் தன்னை தேடுவதை கேட்டதும் இனியும் நாட்களை கடத்த விருப்பம் இல்லை அவனுக்கு. 3 வேளை சோறு, இருக்க இடம் இருந்தாலும் செய்த பாவம் நிம்மதியை தான் கொட்டி தருமா? ஒவ்வொரு நாளும் மரண தண்டனை அனுபவிக்கும் அவனுக்கு ஜெயில், கோர்ட் தண்டனை பெரிதல்ல. சரண்டர் ஆனால்தான் அந்த குற்றவாளியும் பிடிபடுவான் என்று எண்ணியவன் முதலில் தன் தமக்கைக்கு தான் அழைத்தான். அவனது அக்கா என்ற அழைப்பில் அங்கே ரேவதியின் அழுக்குரல்தான் கேட்டது. முத்து, என்னடா உன்னை தேடி போலீஸெல்லாம் வருது. யாரோ ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிச்சிட்டதா உன்னை சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறாங்களாமே. டேய், நீ அதை செய்யல தானடா? முத்து, என் கண்ணா, சொல்லுடா, நீ அதை செய்யல தானே? மீண்டும் மீண்டும் கேட்டவள் தன் தம்பியின் வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தை உதிராதா என ஏங்கிப் போனாள். இத நீ பண்ணலதானே? என்ன மன்னிச்சிடக்கா,
அவன் மன்னிப்பு கேட்கையிலே கலக்கம் கொண்டவர், என்ன முத்து, எதுக்கு மன்னிப்பு கேட்குற என கேட்டவரின் குரல் உள்ளே போக, நான் தான் அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடிச்சேன்க்கா. உனக்கு ஆப்ரேஷன் பண்ண பணம் வேணும். எனக்கு நீ இருக்கிற சொந்தம். உன்னை காப்பாத்த எனக்கு வேறு வழி தெரியலக்கா. பணம் வாங்கிட்டு தான் நான் இந்த காரியத்தை பண்ணனக்கா. என்னை மன்னிச்சிட என்றவன் கதற, நீ என்ன காப்பாத்துறன்னு என்ன கொன்னுட்டியேடா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. ஒரு பொண்ணோட சாபம் பாவம் பொல்லாததுடா. அதை சம்பாரிச்சு வச்சிருக்கியடா. அதுக்கு தான் அனுபவிக்கிறேன்க்கா என்றவன், என் கையாலேயே ஆசிட் அடிச்சிட்டனேக்கா. தம்பியின் கதறலை அவளால் கேட்க முடியவில்லை. தம்பி, இந்த தடவையாவது அக்கா சொல்றத கேப்பியா? சொல்லுக்கா. போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிடுடா. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சரண்டர் ஆகிடுடா. இல்ல அக்காவே ஒன்று போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறவன் என்றாள் உணர்ச்சி துடைத்த குரலில். ஆனால் அவளின் நெஞ்சில் வலியின் கணம் மிஞ்சியது. அந்த கஷ்டம் உனக்கு வேணாக்கா. நானே சரண்டர் ஆகிடுறேன். கடைசியா என்னை மன்னிச்சிடுக்கா. என்னால் இதுக்கு எந்தவித நியாயமும் சொல்ல முடியாதுதான். நான் தண்டனை அனுபவிக்க தயாராகிட்டேன்க்கா. உடம்ப பார்த்துக்க, மாமாவை பார்த்துக்க. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுக்கா, ஜெயிலில் வந்து என கூற இருவரும் கதறி அழுதனர். அவர்கள் பேசுவதை ட்ராக் செய்த போலீஸ் முத்து இருக்கும் இடத்தை கண்டறிந்து அந்த ஊரிலுள்ள காவல் நிலையத்தை அணுகி அவர்களை கைது செய்ய சொன்னாள் மிலானி. அந்த ஊர் காவல் அதிகாரிகளும் முத்துவையும் மாரியையும் கைது செய்தனர். மாரியிடம் மாடா சொன்னதை சொல்லவில்லை. சொன்னால் கண்டிப்பாக தப்பித்து செல்லதான் எண்ணுவான். தானே சென்று சரண்டர் ஆனால் செல்லா ஆட்கள் அக்கா மாமாவை ஏதாவது செய்யக்கூடும். அதுக்காக தண்டனை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. என்ன செய்யலாம் என யோசித்தவனுக்கு அலைபேசி கண்ணில் பட அக்காவின் எண்ணெய் வைத்து கால் ட்ரேசிங் செய்வார்கள் என்றறிந்தவன் அவ்வாறே ரேவதிக்கு கால் செய்து தன் இருப்பிடத்தை காட்டி கொடுத்தான். அதை நினைத்து கண்களில் நீரும் உதட்டில் விரக்தி சிரிப்பும் குடிக்கொண்டது. ஏமுத்து, முன்னாடியே உன் பிளானை சொல்லியிருந்தா என்ன நானே தயார்படுத்திருப்பேன்ல என்று புதிர் போட்டவனை புரியாது விழிக்க, அதான் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆக போறேன்னு சொல்லியிருந்தா என் மனசை முன்னாடியே தேத்தி இருப்பேன்ல என்றவனை ஏறெடுத்தவன், சாரிடா, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணுண்டா என்றான். நீ என்னடா புதுசா சொல்ற? இதை தானே வருஷம் வருஷம் செய்துட்டு இருக்கோம். என்னமோ புதுசா மாட்டினது போல பேசுற. என்ன செஞ்ச குற்றம் கொஞ்சம் பெருசு, மற்றபடி அடி தண்டனை ஒண்ணுதான், பழகிடுச்சுடா என்றவனை கண்டு சிரிக்க மிலானி இருவரையும் நோக்கி லத்தியோடு வந்தாள். இனிதாண்டா இருக்கு கச்சேரி என்றவன் அடி வாங்க தயாரானான். மிலானி கோபத்தில் இருவரையும் அடி வெளுத்து எடுத்து விட்டாள். சொல்லிடுறோம் மேம், சொல்லிடுறோம் என இருவரும் கத்த அடிப்பதை நிறுத்தியவள், சொல்லுங்க, எதுக்காக அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிச்சிங்க? யாருக்கிட்ட காசு வாங்கினீங்க? இல்ல நீங்களே அந்த பொண்ணை பழிவாங்க பண்ணீங்களா? சொல்லுங்கடா. மீண்டும் அடிக்க செல்ல சரியாக அங்கே அனைவரும் வந்து சேர்ந்தனர். சொல்லுங்கடா. சொல்லிடுறோம் மேடம், நாங்க 2 பேரும் செல்லான பணம் கொடுத்து தான் இதை செஞ்சோம். ஆனா இவன் மட்டும் என முத்து மாரியை பார்க்க, என்னடா அவன் மட்டும் சொல்லுடா எனவும், நான் செல்லான மட்டும்தான் பணம் கொடுத்தாருன்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்த மேடம். ஆனா இவன் இன்னொருத்தர் சொல்லியும் செஞ்சிருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னதான் தெரிஞ்சது மேடம். என்னடா குழப்புறீங்க? அந்த செல்லா சொல்லி செஞ்சீங்களா? வேற யாரு சொல்லி செஞ்சீங்க? மேடம், செல்லா அண்ணன் தான் காசு கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனா இவனுக்கு வேறு யாரோ காசு கொடுத்து இருக்காங்க மேடம். உண்மையை போட்டு உடைக்க மாறி அவனை கண்டு விழித்தான். அவர்கள் சொல்வது யாருக்கும் புரியவில்லை. தெளிவா சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம், நானே உண்மையை சொல்லிடுறேன். அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிக்க 2 பேர் வந்து பணம் கொடுத்தாங்க. ஒன்று செல்லா அண்ணன், இன்னொன்று இதோ நிற்கிறாங்களே வதனா மேடம் தான் மேடம் என்றதும் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர். மங்கை 16. இதழில் இருந்து ரத்தம் வழிய உடம்பில் அங்கே அங்கே வீங்கி ரத்தம் கட்டி இருக்க காலில் விழுந்த அடியால் நொண்டினான். மிலானி இருவரிடமும் உண்மையை கறக்க இருவரையும் ஒரு வழியாக்கி விட்டாள். அவர்களை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கும் போதே அங்கே கதிர், சுடர், கார்த்திக், ரித்திக், வதனா வந்து சேர்ந்தனர். வதனாவிற்கு அவர்கள் வாங்கிய அடியை கண்டதும் உள்ளார அனைத்தும் உறைந்து போய்விட்டன. அனைத்தும் இயங்காமல் மொத்தமும் அவளைப் போல நின்று விட்டன. அவர்களை கண்டதும் வெளியே வந்தாள். இவனுங்க தான் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க நொங்க கழட்டினாதான்
யார் இதை செஞ்சாங்கன்னு சொல்ல வைக்கணும். கையில் அவள் அணிந்திருந்த காப்பை இறக்கி விட்டவள் கை முஷ்டியை முறுக்கினாள். அதை கேட்டு வதனாவின் உயிர் என்றோ சென்று விட்டது. இங்கிருப்பது வெறும் ஜடம் மட்டுமே. மேம், நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசட்டுமா? சுடர் கெஞ்ச மிலானி யோசித்தவள் சரி என்றாள். லாக்கப்பை திறக்க இருவரும் நொண்டியபடியே வந்தனர். காலை தாங்கியபடியே வந்து நின்றனர். வெகு நாட்களுக்குப் பின் தன் காதலியை பார்க்க எண்ணம் இருந்தாலும் குற்ற உணர்வு அவனது தலையை நிமிர்த்த விடவில்லை. அவளது வதனத்தில் தன்னால் ஏற்பட்ட வடுவை காண அவனுக்கு சக்தியும் இல்லை. ஏற்கனவே செத்து கொண்டிருப்பவன் மீண்டும் சாகவா? என்ன நிமிர்ந்து என் முகத்தை பாருங்க என்றாள். அவர்கள் இருவரும் தன் முகத்தை பார்க்க வேண்டும், தன் வலி என்னவென்று பார்க்க வேண்டும் என்ன. அவனோ அவளுடைய வலியையும் சேர்த்தல்லவா அனுபவிக்கிறான். பாருங்க என்றே அவள் அதட்ட இருவரும் பார்த்தனர். இருவருமே முகம் சுழிக்கவில்லை. மாறாக முத்துவின் கண்கள் வலியை காட்டியதை உதடுகள் துடிக்க அழுகைதான் வந்தது. அவர்கள் அடித்ததை விட பெரிய தண்டனை இதுவே அவனுக்கு. அவர்கள் முகம் சுழிப்பார்கள், நறுக்கென்று 4 கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணியவளுக்கு ஏமாற்றம். அவன் வலியும் கண்ணீரும் அவளை ஏதோ செய்தது. சொல்லுங்க, எதுக்காக என் முகத்துல ஆசிட் அடிச்சிங்க? யாரும் சொல்லி செஞ்சீங்களா? இல்ல அன்னைக்கு உங்களை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்ததுக்காக என்ன பழிவாங்க இப்படி செஞ்சீங்களா? சொல்லுங்க, எதுக்காக என் முகத்துல ஆசிட் அடிச்சிங்க? சொல்லுங்க. கோபத்தில் ஆரம்பித்து கண்ணீரில் முடிக்க அவளது ஒவ்வொரு கண்ணீரும் அவனுக்கு ஒரு துளி விஷமாய் உள்ளே இறங்கி உயிரை குடித்தன. மேம், நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. இவனை இங்க அடிச்சே கொன்னுடுறேன். ஏன் கலைய இப்படி ஆக்கினவன சும்மா விடக்கூடாது மேம். சுடரை விலக்கிவிட்டு முத்துவின் சட்டையை பற்றி 4 அறை விட்டவன், பணத்துக்காக என்ன செய்றோம் ஏது செய்றோன்னு கூடவாடா உங்களுக்கு தெரியாது? பணத்தை பார்த்தாலே உங்க மூளையெல்லாம் மழுகிடுமாடா? ஏண்டா ஏன் கலைய இப்படி பண்ணீங்க? நீங்க எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கக்கூடாது என்று அவன் பிடியை இருக்க முத்துவின் கண்கள் மேலே சென்றன. 2 காவல் அதிகாரிகள் அவனை கஷ்டப்பட்டு இழுத்தனர். அவன் பிடி தளர முத்து கழுத்தை பிடித்து கொண்டு இருமினான். என்ன சார் நீங்களே தண்டனை கொடுத்தா நாங்க எதுக்கு இருக்கோம்? தள்ளி போங்க சார். மிலானி கோபத்தில் கத்த, இந்த நாய்ங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் திருந்தவா போதுங்க. இவனுங்களை கொன்னாதான் மேம் என் ஆத்திரமே அடங்கும். இன்னும் குறையாத கோபத்தோடே கத்தினான். என்ன மிஸ்டர் பண்ண? எங்களுக்கே அந்த அதிகாரத்தை கொடுக்கல. இல்ல இவனையெல்லாம் பார்த்த நிமிஷத்துல சுட்டிருப்பேன். அந்த அதிகாரம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. அரசாங்கத்தின் மேல் இருந்த வெறுப்பை காட்டியவள், நீங்க கோவப்படாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் அவனது கோபம் குறையவே இல்லை. முத்துவை கொலை வெறியுடன் பார்த்து நின்றான். மாமா, முரட்டுத்தனமா எதையும் பண்ணி உன் வாழ்க்கைய நீயே அழிச்சிடாத, கொஞ்சம் அமைதியா இரு. சுடர் கெஞ்சவை தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான். சாரி மேடம், அவன் எங்களோட வருங்கால மாப்பிள்ள. என் பொண்ணு மேலே இருக்க பாசத்துல கோவப்பட்டுட்டான், மன்னிச்சிடுங்க. கதிர் கெஞ்ச, இட்ஸ் ஓகே, அவர் கோபமோ நியாயமானதுதான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார் என்றாள் முறுவலுடன். கதிர் சொன்னதும் முத்துவின் காதல் மனது மேலும் உடைந்தது. அவளுக்கு நான் சரியானவன் இல்லை என்று மூளை நிமிடத்திற்கு ஒரு முறையேனும் உணர்த்தினாலும் மனம்தான் அதன் பேச்சை கேட்டு அப்படியே நடக்கும் ஜீவனா என்ன? மீறி அடிபட்டு வரும் என்பது அறிந்திருந்தும் மனம் கேட்பதே இல்லை. அவர்கள் இருவரை அருகில் பார்க்க மனம் வலித்தாலும் அவளது வாழ்க்கை முறிந்து விடாமல் இருந்தாலே போதும் என்றே எண்ணிக்கொண்டு முறுவலித்தான். கார்த்திக் அமைதியாகிட சுடரின் கவனம் முத்துவின் மேல் சென்றது. சொல்லுங்க, என்ன பழிவாங்க தான் செஞ்சீங்களா? இல்ல என்று தலையை மட்டும் அசைத்தவன், உங்களை பழிவாங்க நான் உங்க மேல ஆசிட் அடிக்கல. என் அக்கா உயிரை காப்பாத்த பணம் வேணும், பணத்துக்காக தான் பண்ணுனேன். ஆனா நீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதுக்கு நான் சம்மதிச்சு இருக்கவே மாட்டேன் என்றவனை குழப்பத்தோடு பார்த்தவள், அப்போ என் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா உங்க அக்கா உயிரை காப்பாத்த ஆசிட் அடிச்சிருப்பீங்க, அப்படிதானே என்றதும் தலை குனிந்தான். நானுன்னு தெரிஞ்சு இருந்தா அடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்க? நான் யாரு உங்களுக்கு என கேட்கவும் அமைதியாக இருந்தான். சொல்லுங்க, நான் யாரு உங்களுக்கு? மீண்டும் துலாவ, இந்த மிருகத்தை மனுஷனா மாத்தின தெய்வங்க நீங்க. நீங்க அன்னைக்கு பேசிட்டு போனதுக்கு அப்புறம்
நான் திருந்துட்டேங்க. திருடுற தொழிலை விட்டுட்டேன். நல்ல வேலையா தேடி உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு நினைச்சேங்க. ஆனா நான் நினைச்சது நடக்கலங்க. மறுபடியும் உங்க முன்னாடி குற்றவாளியா தான் நிக்கிறேன். எனக்குன்னு சொந்தமா இருக்கிறதா அக்கா. அவ உயிரை காப்பாத்த பணம் தேவைப்பட்டது. நேர்மையா எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். நான் செஞ்ச பாவம் என்ன துரத்துச்சு. ஆசிட் அடிச்சா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். உங்க மேல தான் ஆசிட் அடிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணு மேல ஆசிட் அடின்னு சொன்னாங்க. அடிச்சேன். தன் காதலை தவிர அனைத்தையும் கூற அவள் முகத்தில் அதிர்ச்சியை சுமந்திருந்தது. யார் பணம் கொடுத்து ஆசிட் அடிச்சிங்க? செல்லான பணம் கொடுத்துதான் நாங்க ஆசிட் அடிச்சோம். ஆனா முத்து ஒத்துக்கொள்ள அதை கேட்டு குழம்பியவள், செல்லாவா? அது யாரு? அப்போ நான் சொல்லி இவங்க பண்ணலையா என யோசித்தாள் வதனா. ஆனா என்னங்கடா? மிலானி லத்தியை தோக்க, செல்லா சொல்லி மட்டும் நாங்க பண்ணல, இதுல இன்னொருத்தவங்கள சம்மந்தப்பட்டிருக்காங்க என்று புதிர் போட அனைவரும் குழம்பினார்கள். என்னடா குழப்பற? செல்லா மட்டும் இதை செய்ய சொல்லலையா? கூட்டா சேர்ந்துதான் ஆசிட் அடிக்க சொல்லியிருக்காங்களா? அதிர்ச்சியுடன் கேட்க, இல்ல மேடம், இவன் தான் செல்லா செய்ய சொன்னதா என்கிட்ட சொன்னான். ஆனா இவன்கிட்ட வேற ஒருத்தவங்க காசு கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க மேடம். நான் இவன் ஃபோன்ல யார்கிட்டயோ பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். உண்மையை உடைக்க மிலானியின் கவனம் மாரியின் பக்கம் சென்றது. சொல்ல, யார் அப்படி செய்ய சொன்னது என கேட்டதும் அவன் வதனாவை தான் பார்த்தான். அவள் வேண்டாம் என்று தலையசைப்பதை பொருட்படுத்தாது வதனாவை காண்பித்து, இவங்க தான் பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்க என்றான். அங்கிருப்பவர்களால் அதை நம்ப முடியவில்லை. ரித்திக் இதை நம்பாமல் கோபமாக மாரியின் சட்டையை பிடித்து, யார காப்பாத்த யாரடா மாட்டி விடுற? உண்மைய சொல்லுடா, யார் இதை செய்ய சொன்னா? சார், நிஜமா அவங்கதான். அவ அழக வச்சு என் வாழ்க்கைய பாழாக்கிட்டான்னு சொல்லி என்னை ஆசிட் அடிக்க சொன்னாங்க. உண்மையை மீண்டும் போட்டு உடைக்க ரித்திக்கின் கைகள் அவன் சட்டையிலிருந்து விலக, இருவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை 2 வரியில் சொன்னதும் வதனாதான் செய்ய சொல்லியிருக்காள் என்று ஊர்ஜிதமானது. அவன் வதனாவை பார்க்க, அவளோ தரையில் அமர்ந்து வெடித்து அழுதாள். சுடருக்கு தலையே சுற்றியது. சரிய இருந்தவளை தாங்கி பிடித்தான் கார்த்திக். கலை, என்னாச்சு உனக்கு? அவள் முகத்தை தட்ட விழித்திருந்தவள், கலை. அவள் முகம் பார்க்க ஏமாற்றப்பட்ட வலி அப்பட்டமாக தெரிந்தது. கார்த்திக்கிடமிருந்து நகன்றவள் தரையில் அமர்ந்தழும் வதனாவின் அருகில் அமர்ந்து, இப்ப கூட நான் நம்பல மேம். உண்மைய சொல்லுங்க, நீங்க செய்யலதானே? நான் செய்யலன்னு சொல்லுங்க மேம். நான் தான் ஆசிட் அடிக்க சொன்ன சுடர், நான் தான் அடிக்க சொன்னேன். காவல் நிலையமே அதிரும்படி கத்தினாள். பேரமைதிக்கு பின் சுடர் பேச ஆரம்பித்தாள். ஏன் அப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. ஏன் என் முகத்தை அழிக்க சொன்னீங்க? நான் எப்போ உங்க வாழ்க்கைய பாழக்கின? நான் எப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தேன் என கத்தி கரைய, எப்போ நீ வேலைக்கு வந்தியோ அப்ப, எப்ப நான் உன்னை தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சனோ அப்ப, எப்போ நீ வீட்டுக்கு வந்தியோ அப்ப, எப்ப நீ என் புருஷனுக்கு அறிமுகமானியோ அப்ப, உன்னாலதான் ரித்திக், ஏன் ரித்திக் என்னை விட்டு போனா? உன்னாலதான் என் மேல காதலே இல்லைன்னு சொன்னான். உன்னாலதான் அவன் டிவோர்ஸ் தரேன்னு சொன்னான். எல்லாம் ஒன்னால உன் மேல வச்ச ஆஃபர்னாலதான். வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது என்று பூகம்பமாய் வெடித்தன. உனக்கு நீ, எனக்கு நான், நமக்கு எதுக்கு குழந்தைன்னு சொன்னவன்தான் அதே குழந்தைய ஒரு ரீசனா சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னை விட்டு போன்னு சொன்னான். அந்த இடத்துல நான் செத்துட்டேன். உனக்காக என்கிட்ட பேசுறான், உனக்கு உதவி பண்றான், உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண நகையெல்லாம் வாங்கி வைக்கிறான். அதையெல்லாம் பார்க்க முகம்தான் எனக்கு ஞாபகம். அதை அழிச்சா கண்டிப்பா என்கிட்டயே வந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா அப்பையும் இது உண்மையான காதல். எனக்கு முகம் முக்கியம் இல்லைன்னு அவதான் முக்கியம். என் காதலை மிதிச்சிட்டு உன்னை தேடி வரா. என்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்லு சுடர், என்ன குறை? இத்தனை வருஷமா நேசிச்ச என்ன ஏன் அவ தூக்கி போட்டான்? உன்னை ஏன் பிடிக்க ஆரம்பிச்சது? எங்க நான் அன்பு கட்ட தவறன? ஏன் எனக்கு துரோகம் செஞ்சா? சுடரை கட்டி அழுக, ஆனா நான் உங்களுக்கு துரோகம் செய்யல மேம், என்ன ஏன் தண்டிச்சிங்க என்ற வார்த்தை அவளை சுட சட்டென அவளிடமிருந்து விலகினாள். நான் என்ன தப்பு செஞ்சேன்?
எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று தன் முகத்தை காட்டி கேட்க பதிலளிக்காது அவள் காலில் விழுந்து அழுதாள். மிலானுக்கு சட்டென ஞாபகத்திற்கு வந்தது. வதனா தனியாக பணம் கொடுத்து செய்ய சொன்னாள் என்றால் செல்லாவிடம் செய்ய சொல்லி பணம் கொடுத்தது யார்? அப்போ ஒருவர் அல்ல 2 பேர் சுடர் மேல் ஆசிட் அடிக்க சொல்லி இருக்கிறார்கள் என்று விளங்க உடனே செல்லா மற்றும் அவனது கூட்டணியை கைது செய்ய கட்டளையிட்டாள்.